வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க கதைக்குள்ள போகலாம். இன்று நாம் காணவிருக்கும் கதை மகாபாரதத்திலிருந்து எடுக்கப்பட்டது. கதையின் தலைப்பு வெற்றிக்கு முக்கியமானது எது? அர்ஜுனனை பார்த்து அவருடைய குருநாதர் கேட்கிறார். துரோணர், அர்ஜுனா, உன் கண்களுக்கு என்ன தெரிகிறது? இங்கே இருப்பவர்கள் அனைவரும் தெரிகிறார்களா என்று கேட்கிறார். அர்ஜுனன் அதற்கு இல்லை என்று பதில் கூறுகிறார். பின் எதை நீ பார்க்கிறாய்? மரத்தை பார்க்கிறாயா? இல்லை. மரத்தின் மீதுள்ள கிளியை பார்க்கிறாயா? அதுவும் இல்லை. வேறு எதை பார்க்கிறாய்? அப்போ அர்ஜுனன் கிட்ட இருந்து பதில் வருது. நான் அந்த கிளியில இருக்கிற கண்ணை மட்டும்தான் பார்க்கிறேன், பறவையின் கண்ணை மட்டுமே நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அர்ஜுனன் அம்பை எய்ததும் இலக்கு சரியா போய் தாக்கப்பட்டது. துரோணர் அர்ஜுனனை கூப்பிட்டு பாராட்டினார். இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அர்ஜுனன் அவருடைய மன ஒருமைப்பாடு, அர்ஜுனனை போன்ற மன ஒருமைப்பாடு கொண்டிருந்தால் நாமும் ஒரு சிறந்த மனிதனாகவும் சிறந்த வீரனாகவும் திகழ முடியும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போதைய காலகட்டத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கும் போது, இந்த மாதிரி குறி தவறாம இருக்கும்போது கண்டிப்பா அந்த இலக்குல நம்ம வெற்றி அடைவோம். அது வீடாகட்டும், வாழ்க்கையாகட்டும், அவங்களுடைய அலுவலகங்களாகட்டும், தொழில் சம்பந்தமா எதுவாகட்டும், கல்வியாகட்டும், எல்லாத்துலயுமே இது பொருந்தும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க சேனலை. நன்றி, வணக்கம்.